வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அஜித்குமார் கொலை வழக்கு ஒன்றுமில்லா விஷயத்திற்கு ஒருவரை அடித்து கொலை செய்திருப்பதாக நீதிபதி வேதனை. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எம்பி கனிமொழி விளக்கம். முதியோர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். தேர்தல் வாக்குறுதியை அறிவித்த எடப்பாடி பழனிசாமி. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ். அம்மாநிலத்தின் முதலமைச்சராக யும்நாம் கெம்சன் சிங் பதவியேற்பு. இந்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் 1,80,000 புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மேலும் இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், முதல்வரின் முகவரி திட்டம் மூலம் 1,49 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து இந்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், மத்திய நிதிநிலை அறிக்கையில் பெயருக்கு கூட தமிழ்நாட்டிற்கு எதுவும் ஒதுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் மீது கடந்த ஜூலை மாதம் நிகிதா என்ற பேராசிரியை நகை திருட்டு புகார் அளித்தார். அது குறித்த விசாரணைக்காக அஜித்குமாரை தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்ற நிலையில் போலீசார் அவரை கடுமையாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்து மானாமதுரையைச் சேர்ந்த தனிப்படை போலீசாரான கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கர மணிகண்டன், ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 5 பேர் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது நிகிதா அளித்த புகார் சரியானதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சிபிஐ, நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை என்றும் இது காவல் மரணம் என்பது உறுதியாகியிருப்பதாகவும் கூறியது. இதையடுத்து நிகிதா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி, ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். மேலும் அஜித்குமார் மரண வழக்கில் யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை உள்ளேயே இருக்க வேண்டும் என்று நீதிபதி கூறினார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய கனிமொழி எம்பி, தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுரைப்படி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை ஒருங்கிணைத்து பரிசீலனை செய்து எந்த கருத்துக்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்பதை முடிவு செய்து முதலமைச்சரின் அனுமதி பெற்று பின்னர் தேர்தல் அறிக்கை உருவாகும் என கூறியுள்ளார். மேலும் திமுக, காங்கிரஸ் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும்
தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவில் உள்ளவர்கள்தான் பேசுவார்கள் என்றும் கனிமொழி கூறினார். எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதில் எதையெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இணைத்து கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் அனுமதி பெற்று அவர்கள் எந்தெந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக விரைவிலே வெளியிடும். முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், முதியோர் ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். மேலும் இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் எனவும், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அவர் அறிவித்தார். வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி, மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3, வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ.10 லட்சம் வழங்கப்படும். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வாபஸ் பெற்றதை அடுத்து யும்நாம் கெம்சந்த் சிங் அம்மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட மைதேயி குகி சமூகத்தினர் இடையே இனக்கலவரம் ஏற்பட்டது. இதில் 260 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் பதவி விலகினார். இதையடுத்து மணிப்பூரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. பின்னர் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் சுமார் ஓராண்டுக்கு பிறகு மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறுவதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்ற நிலையில் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக யும்நாம் கெம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் மணிப்பூரின் புதிய முதல்வராக பதவியேற்றார். விரிவான செய்திகள். சகோதரர் ராகுலின் கேள்விகளுக்கு பாஜக ஏன் அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்றைய அமளியின் போது தமிழகத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதற்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்புகளையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவையின் உறுப்பினர்களுக்கு பதிலளிக்க ஒன்றிய அரசு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் தொடர்பான கேள்விகளை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசவும் அவர்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் இடைநீக்க நடவடிக்கையை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்லைன் விளையாட்டிற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 3 சிறுமிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் பாக்கி, பிராச்சி மற்றும் விஷிகா ஆகிய 3 சிறுமிகள் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையானதாகவும்
இதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இன்று அதிகாலை 3 சிறுமிகளும் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிறுமிகளின் உடல்களை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5040 ரூபாய் உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தங்கம் விலை ஒரு வாரமாக குறைந்து வந்த நிலையில் 2 நாட்களாக மீண்டும் உயர்வை கண்டு வருகிறது. அதன்படி 1 கிராம் தங்கத்தின் விலை 14,270 ரூபாயாக இருந்த நிலையில் 630 ரூபாய் அதிகரித்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1,14,160 ரூபாயாக இருந்த நிலையில் 5,040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பட்ஜெட்டிற்கு பிறகு தங்கம் வெள்ளி விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்து பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியால் அவர் அறிவித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே என் ஊர் என் கனவு திட்டம் இலக்கு 2030 தயாரிப்பதற்கு மாவட்ட அளவிலான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா, மாநகர மேயர் திலகவதி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக விமர்சித்தார். மேலும் அவர் அறிவித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாது எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். அதே போல இன்னொன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா கட்டணம் இல்லாத பேருந்து, இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி. அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம்? டயர் தேய்மானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க, டீசலுக்கு என்ன பண்ணுவாங்க, வண்டி ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு இது அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல். எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார். அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன வாய்தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் முழுக்க பொய் சொல்லுகிறார். அவரால் இதில் ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை. ஜப்பானில் நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக 30 பேர் உயிரிழந்தனர். ஜப்பானில் வரலாறு காணாத வகையில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. ஜப்பானின் அமோர் நகரில் 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பனி பொழிந்து 2 மீட்டர் உயரத்திற்கு பனிக்கட்டிகள் படிந்துள்ளது. வடக்கு ஜப்பானின் ஹொக்கைடா நகரில் இருந்து சப்போரா வரை சாலைகளில் படிந்துள்ள பனியை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் ஊழியர்களுடன் ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானில் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி முதல் பனிப்பொழிவு மற்றும் அது தொடர்பான நிகழ்வுகளினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் கடும் பனிப்பொழிவு காரணமாக 30 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 290க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அஜித்குமார் கொலை வழக்கு ஒன்றுமில்லா விஷயத்திற்கு ஒருவரை அடித்து கொலை செய்திருப்பதாக நீதிபதி வேதனை. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எம்பி கனிமொழி விளக்கம். முதியோர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். தேர்தல் வாக்குறுதியை அறிவித்த எடப்பாடி பழனிசாமி. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ். அம்மாநிலத்தின் முதலமைச்சராக யும்நாம் கெம்சன் சிங் பதவியேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.